வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இட்லி மாவு இருந்தால் போதும். முறுமுறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, புதினாவை நறுக்கி போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி சேர்ந்து இன்னும் மாவு நீர்த்து போகும். இந்த இட்லி மாவு நீங்கள் இதே மாதிரி இப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா போண்டாவாக போட்ட உடனே எண்ணெய் குடிச்சிரும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சன்னமாக இருக்க ரவையாக எடுத்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு இந்த மாதிரி இருக்கும். அதாவது போண்டாவை கிள்ளி போடுற அளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இனிமேல் போண்டாவுக்கு கஷ்டப்பட்டு மாவு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தெரியவே தெரியாது இட்லி மாவு போண்டா அப்படின்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபிஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.